இப்ப எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. விஜய் ஜெயிலுக்கெல்லாம் போய் நாங்க ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம். பசுபதி எங்க வீட்டுக்கு வந்து வயசான எங்க அம்மா அப்பாவை மிரட்டிட்டு போறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? காவேரி, இதுக்கு மேல எங்களை பேச வைக்காம கையெழுத்து போட்டு கொடுமா. இல்ல, நான் வந்து விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. நீங்க சொல்றதுக்காகலாம் என்னால சைன் போட முடியாது. நான் விஜய் கிட்ட பேசி அவருக்கு இதுல சம்மதமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் கையெழுத்து போடுவேன். விஜய் தான் எங்ககிட்ட சொன்னா இது மாதிரி மியூச்சுவலா 2 பேரும் சேர்ந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு. இல்ல, விஜய் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல. விஜய் தான் எங்களை இங்க அனுப்பி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னான். என்ன காவேரி யோசிக்கிற? விஜய் இவ்வளவு கோவமா பேசுறானா? அப்ப உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு தானே? என்ன சாரதா, இவ எதுவுமே சொல்லாம நிக்கிறா? நீ தானே எங்களை ஆவேசமா கூட்டிட்டு வந்த. நீ எத்தனை தடவை என் பேரை நான் அசிங்கப்படுத்திருக்கேன். நர்மதாவோட ஃபங்க்ஷன்ல ஊர் முன்னாடி வச்சு எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தினேன். நீங்க எவ்வளவு காசு கேட்டாலும் நாங்க தரோம். உனக்கு எவ்வளவு ஜீவனாம்சம் வேணும் சொல்லு சாரதா. ஆனா உன் பொண்ணு முதல்ல கையெழுத்து போட சொல்லு. இங்க பாரு காவேரி, உனக்கு சூடு சொரணை ஏதாச்சும் இருந்தா ஜீவனாம்சமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு இப்பவே. இது நாள் வரைக்கும் உன் கழுத்துல நீ தாலிய எவ்வளோ நான் சுமந்துட்டு இருக்கேன். அந்த பையனும் நீதான் வேணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். ஆனா இப்ப அந்த பையனே விலகுறான் அப்படின்னு சொல்றாங்களேடி. இப்ப முடிவா என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? நாளைக்கு அவங்க வரும்போது காவேரி கையெழுத்து போடணும். அப்படி போட மாட்டேன்னு சொன்னானா அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அம்மா, நீ காவேரிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குற. எப்படியாவது அவளை கையெழுத்து போட வைக்கணும்னு பாக்குற.